சீரியஸா பிளாஸ்ட் அமரனை விட இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு செம்ம பிளாஸ்ட். அந்த லவ் தான் அங்க ஸ்டோரியே ஹைலைட். அந்த லவ் ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு. படத்துல லாஜிக் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்கு. மெயின் கதையிலேயே லாஜிக் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. மியூசிக் அனிருத் பிச்சி மேன்சார் செமையா பண்ணிருக்காரு. தங்க பூவெல்லாம் லைக் இட் மெல்ட்ஸ் ஹார்ட். படம் சிக்கமா இருந்தது. எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போறேன் டியூனு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. படம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. நான் ஒன்று சொன்னேன்னாக்கா கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் பிடிக்காது. என் மனசுக்கு பிடிச்சபடி சொல்கிறேன்னா அமரனோட பெட்டராக இருக்குது. இது முருகதாஸ் படம், அவ்வளோதான். ஒரு பிராண்டட் முருகதாஸ் படம். என்ன இதில் வந்து முஸ்லீம் பேரை இழுத்து விடாமல் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக பண்ணிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னால் நல்ல பேர் வாங்கிட்டார். துப்பாக்கிலையும் கத்திலையும் சட்ட பேர் வாங்கிட்டார். அது கொஞ்ச நாள் கேப் விட்டு வந்ததுனால இப்போ வேறு முருகதாஸாக தெரியுது. முதல்ல கொஞ்சம் லைட்டாக லேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சது, பட் மேனேஜ் பண்ணிட்டாங்க. அதை நல்லா இருக்கு. ப்ரோ பிஜிஎம்லாம் சூப்பராக இருந்தது, தெரிவிக்க விட்டாங்க. எஸ்கேவோட ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா போட்டிருந்தாங்க. வில்லன் செம்மையாக நடிச்சாங்க. படம் சிக்கமாக இருந்தது. நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எஸ்கே மூவினா இது கொஞ்சம் அவரோட ஆக்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஆக்ஷன் ப்ளஸ் லவ் கலந்த மாதிரி இருக்குது. ஏஆர் முருகதாஸ் ஓகே, அவருக்கு ஏன்னா அந்த ஒரு இதை நல்லா கொடுத்துருக்காரு. அனிருத்து எப்பயும் போல் யூஸ்வலாகவே மியூசிக்கில் தாறுமாறாக மிரட்டிட்டார். சாங்ஸ் தாறுமாறாக இருக்குது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. எஸ் ஓகே, நல்லா நடிச்சிருக்காங்க. அதான் லவ் அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே கலந்த மாதிரி நல்லா இருக்கு. எஸ்கே அண்ணன் ஃபேனு நான் போட போறேன் டியூனு. எஸ்கே அண்ணன் தாங்க திரை உலக டான்னு. டான்னு என்ன டான்னு, அண்ணன் வேற மாதிரி டான்னு. எங்க அண்ணன் தாங்க சூப்பர் ஹியூமன் பீனு. ஆடுவாரு சீனா, பாடுவாரு தேனா. எங்க இளைய தளபதி அண்ணன் வந்தா சரவெடி. ஏஆர் முருகதாசே கொட்ட போது காசே. அனிருத்து பாட்டு எப்போவுமே ட்ரீட்டு ட்ரீட்டு ட்ரீட்டு. கண்டிப்பாக படம் பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் என்னதான் அது லேக் எல்லாமே நம்ம சொன்னாலுமே இன்டர்வல் பாயிண்ட் வந்து செம்ம சூப்பரான ஒரு இன்டர்வல் பாயிண்ட்டில் விட்ருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆடியன்ஸாக வந்து இன்டர்வலில் உள்ள வரும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன தான் மிஸ்டேக் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு ஃபுல்ஃபில்டாக தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எங்கே இன்டர்வல் விட்டாங்களோ அதை இம்பாக்ட் நல்லா நல்லா கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போனார். பட் கிளைமேக்ஸில் இதுதான் கிளைமேக்ஸ்னு ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருச்சு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு ஃபைட் வச்சு முடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. அதை ஒரு ½ அன் ஹவர் இழுத்தது வந்து மிகப்பெரிய ஒரு லேகு. அது வந்து தவிர்த்துருக்கலாம். ஏஆர் முருகதாஸ் படத்தில் நிறைய தப்பு பண்ணியிருக்காரு. பட் அந்த தப்பை தாண்டி வேற ஒரு சீன் வச்சது வந்து ரொம்ப ஓவர் பில்லியண்டாக இருந்துச்சு. ஸோ அந்த சீனை வச்சு அந்த தப்பு எல்லாமே வந்து மறைச்சு தான் படத்தில் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு. பட் கிளைமேக்ஸில் ஜவ்வா எடுத்தது வந்து அது மாத்திரம் தான் அவரால் மறைக்க முடியல. பட் படம் கண்டிப்பாக ஒரு தடவை தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நிறைய தேட்டரிக்கல் மூமெண்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. படத்தில் லாஜிக் வந்து நிறைய மிஸ்டேக் இருக்குது. மெயின் கதையிலேயே லாஜிக் எல்லாம் நிறைய விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு இதை கொஞ்சம் கவனம் செலுத்திடலாம். ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் விட எங்களுக்கு சத்தியமாக எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. படம் எங்கேயுமே லேக் ஆகல, ஃபுல் பேக்டாக இருந்துச்சு. எல்லாமே ஆக்ஷன் ஃபேமிலி வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். நான் எஸ்கே ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம இது ட்ரீட். எஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம் வேற லெவல். நோ நெகட்டிவிட்டி. சத்தியமாக ஒரு எஸ்கே ஃபேன் எல்லாமே சொல்கிறேன், நோ நெகட்டிவிட்டி. டை ஹார்ட் எஸ்கே ஃபேன்ஸ் நாங்கலாம். ஸோ படம் வேற லெவல். எல்லாரும் தியேட்டரில் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மியூசிக் அனிருத் பிச்சி மேன்சார் செமையா பண்ணிருக்காரு. ஒரு தங்கப்பூவே இருக்கு, சலம்பலம் இருக்கு, ரெண்டுமே பயங்கரமான சாங். தங்கப்பூவெல்லாம் லைக் இட் மெல்ட்ஸ் ஹார்ட். படம்லாம் நல்லா சூப்பராக வேற லெவலில் இருந்தது. அனிருத் மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. நான்லாம் இடத்துக்கு உட்காந்ததுலாம் அழுத்துட்டேன். வேற லெவல் சூப்பராக இருந்தது. அனிருத் தான் மிரட்டிட்டாரு. படம் மியூசிக்லாம் செம்மையாக இருந்தது. படம் சொல்லவே தேவையில்ல. அனிருத் மியூசிக்லாம் மிரட்டிட்டாரு. படம் ஆக்ஷன் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அனிருத் சாங்லாம் பக்காவாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இப்போ லேக் இல்லாமல் பக்கமாக போகுது படம். எஸ்கே பார்க்கும்போது எஸ்கே பக்கமாக போயிருந்தது. அவருக்கு சொல்லவே வேணாம், அதாவது இது சொல்ல நான் டேரக்டர் இப்போ படம் பண்ணாலே ஹிட்டு தான். நம்ம படம் ஒரு ஹிட் ஆகணும், இது அவ்வளோதான் பார்க்கலாம். அனிருத் மியூசிக் வந்து அவரும் சொல்லவே வேணாம், பக்காவாக பண்ணிடுறாரு. பிஜிஎம் பக்காவாக போட்டுக்கிறாரு. சாங்ஸ் பக்காவாக போயிடுது. ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வாங்கி நம்ம சலம்பல போடும்போது தான் போட்டுறாங்க. பக்காவாக வீடியோ சாங் பக்காவாக இருக்குது. ஹீரோனிமே சூப்பராக செட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வரதுனால நல்லா இருக்கான்னு தொடிச்சு பட்டானா போக சூப்பராக பண்ணியிருக்காங்க. லவ் எமோஷனலாக கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு. சீரியஸாக பிளாஸ்ட் அமரனை விட இது வந்து 2 மடங்கு 3 மடங்கு செம்ம பிளாஸ்ட். ஆக்ஷன் சீன்ஸ்லாம்
செம பின்னிட்டாங்க. அதேமாதிரி வில்லனோட கேரக்டர் கேஸ்டிங்ஸும் செம்மையாக இருந்துச்சு. அனி பிஜிஎம்ஸ் வந்து தேட்டரே வந்து அதிர்ற அளவுக்கு வந்து இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படம் செம்ம சூப்பர். மூவி சூப்பராக இருந்துச்சு. சாங்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. நிறைய ஃபைட்டிங் சீன்ஸ் இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைட்டிங்ஸ் மாதிரி இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. ட்விஸ்ட் இருந்தது, த்ரில்லராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்தது. அந்த லவ் தான் அங்கே ஸ்டோரியே ஹைலைட்டு. அந்த லவ் ஸ்டோரி செம்மையாக இருந்துச்சு. லைக் படம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அமரனுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் செம்மையாக இருந்துச்சு. ரொம்ப எஸ்கே ஃபேனுன்றதால அது கொஞ்சம் மாசாக நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒர்த் ஃபார் இட். அப்படி நல்லா இருந்தது. ஸ்டார்டிங்கே சாங்குன்றனால அது ஒரு மாதிரி வைபிங்காக கொண்டு போகுது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, போர்லாம் அடிக்காது. நல்லா இருக்குடா படம், பார்க்கலாம். நம்ம கண்ணோட்டம் தான் இருக்குது. ஆனால் அவங்க அவ்வளோ உழைப்பு போட்டு படம் எடுக்கிறாங்களே, நம்ம ஈஸியாக வெளியே வந்து நல்லாலேன்னு சொல்லிடலாம், தப்பு சொல்லக்கூடாது. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ இது பண்ணி படம் பார்க்கலாம். பார்க்குற மாதிரி பசங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவ்வளோதான். கொஞ்சம் இதுவாக எடுத்தார். இப்போ ஆக்ஷனாக அவங்க எப்படி ஃபேமிலியோடு போனால் எப்படி பார்க்கலாம், பிள்ளைங்களோடனா என்ன காதலியோட லவ் பண்ணி இது பண்ணி கொஞ்சம் சின்ன வயசுலேருந்து காண போகிறோம், நமக்கு எந்த மாதிரி இருக்குது அந்த மைண்ட் செட் அப்படி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. படம் மட்டும் பார்க்கலாம்.